வணக்கம், நான் உங்கள் கௌதமன். ஏஐஎஸ்சி டீடைலர் ட்ரைனிங் சீரியஸில் இன்று நாம் பார்க்க இருப்பது ஷியர் பிளேன் என்றால் என்ன, வாட் இஸ் ஷியர் பிளேன் மற்றும் போல்டட் கனெக்ஷன்ஸில் என்எக்ஸ் மற்றும் எஸ்சி டைப் கனெக்ஷன்ஸ் என்றால் என்ன என்பதை பார்க்க உள்ளோம். போல்ட் கனெக்ஷன்ஸ்ல எப்படி ஆக்ட் ஆகுதுன்றத வச்சு மூன்றா பிரிக்கிறோம். என் போல்ட், எக்ஸ் போல்ட் மற்றும் எஸ்சி போல்ட் என 3 விதமா இந்த கனெக்ஷன்ஸ்ல போல்ட் ஆக்ட் ஆகிறத வச்சு மூணா பிரிக்கிறோம். இதில் என் போல்ட் மற்றும் எக்ஸ் போல்ட் இவை இரண்டும் பேரிங் டைப் கனெக்ஷன்ஸுக்கு யூஸ் ஆகுது. அதே சமயம் ஸ்லிப் கிரிட்டிக்கல் என்று சொல்லப்படும் எஸ்சி டைப் போல்ட் ஆனது ரிஜிட் அல்லது ஃப்ரிக்ஷன் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மொமெண்ட் கனெக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. முதலில் நாம் பார்க்க இருப்பது என் போல்ட். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் லைக் பண்ணலாம். நண்பர்களே, உங்களிடமிருந்து கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். அந்த கருத்துக்களை பயன்படுத்தி நான் இன்னும் இந்த வீடியோக்களை மேன்மைப்படுத்த முடியும். அதனால் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. என் போல்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே போல்ட்டை நான் காமிச்சிருக்கேன். இது போல் முழுதும் த்ரெட்டாக இருந்துச்சுன்னா அந்த போல்ட்டை நீங்கள் பார்த்த மாத்திரத்தில் இது என் போல்ட் அப்படின்னு சொல்லிட முடியும். இதை எப்படி என் போல்ட் நம்ம வகைப்படுத்துகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி 2 மெட்டீரியலை ஒரு போல்ட்டை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே கிரீன் கலராக காட்டப்பட்டுள்ளதை பீமுடைய வெப்பாக எடுத்துப்போம். ஆரஞ்சு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளதை கனெக்ஷன் மெட்டீரியலாக எடுத்துப்போம். இப்போ இந்த கிரீன் கலர் பீமோட வெப் அதில் ஒரு துளையை இட்டுறோம். அதே மாதிரி கனெக்ஷன் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர்லேயும் ஒரு துளையிடுறோம். இந்த ஹோல் ஆனது எப்பயுமே போல்ட் டயாமீட்டரை விட 1/16 அதிகமாக இருக்கணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதில் இந்த போல்ட்டை இணைச்சி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ கனெக்ஷன் பண்ணிடுறோம்னா இதில் இந்த லோடு எப்படி ஆக்ட் ஆகுதுன்றதை பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம பீம் டைப் நிறைய பார்த்துருக்கோம். அதே மாதிரி 5 விதமான விசைகளை பற்றி பார்த்துருக்குறோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா முதல்ல அதை பார்த்துட்டு அதற்கப்புறமா இதுக்கு வந்தீங்கன்னா எளிதில் புரியும். இந்த கிரீன் கலரான பீமானது பூமியை நோக்கி விட தான் பார்க்கும். அதை அதனுடைய உயரத்தில் நிறுத்தி வைக்கிறது தான் இந்த ஆரஞ்சு கலருடைய வேலை. இந்த ஆரஞ்சு கலரானது கனெக்ஷன் மெட்டீரியல் காலத்திலையோ இல்லை இன்னொரு பீம்லையோ நம்ம கனெக்ட் பண்ணிருக்க போகிறோம். அதில் இந்த பீமுடைய வெப்பை கொண்டு இணைக்கிறது மூலயமாக இந்த பீமை அந்த உயரத்திலே நிற்க வைக்கிறது தான் டிசைன் இன்ஜினியர் அண்ட் டீட்டெயிலருடைய வேலை. இப்போ இந்த ஹோல் பண்ணியாச்சு. இந்த ஹோல்குள்ள இந்த போல்ட்டை போட்டாச்சு. இந்த போல்ட் போட்டு டைட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த பீம்ல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த லோடு பி அப்படின்றோம். அது கீழ் நோக்கி இந்த பீமை இழுக்க பார்க்கும் புவியீர்ப்பு விசையோட சேர்ந்து. அதே சமயம் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை நாம இங்க கொடுத்தாகணும். அது இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய கனெக்ஷன் மெட்டீரியல் தாங்க போகுது. அப்ப இந்த பி என்ற லோடுக்கு ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் மேல் நோக்கி எடுக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு விசை கீழ் நோக்கி வருது, அதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் மேல் நோக்கி எடுக்குது. இது ஷியர் ஃபோர்ஸா தான் இருக்க முடியும். ஆக இந்த கனெக்ஷன் ஷியர் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப இந்த கனெக்ஷன்ஸ்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கிரீன் கலர் பீம் ஆனது கீழ் நோக்கி வரும்போது பீமுடைய வெப்பு இந்த போல்ட்டுடைய த்ரெட்டட் போர்ஷன் மேல தான் உட்காரும். அதாவது ஷாங்க்ல த்ரெட் இருக்கும் இல்லைங்களா, அந்த த்ரெட்டட் போர்ஷன் மேல தான் உட்காரும். இது அது மேல உட்கார்றதுனாலே இந்த கனெக்ஷன் பியரிங் கனெக்ஷன். இது தாங்குது. இந்த போல்ட்டுடைய த்ரெட்டட் போர்ஷன் தான் இந்த பீமுடைய மொத்த எடையும் தாங்கி இப்போ போல்ட் வழியா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதே சமயம் ஈக்குவலண்ட் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆரஞ்சு கலர் கனெக்ஷன் மெட்டீரியல்ல உருவாகும். இது ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் என்ன பண்ணுனா அந்த போல்ட்டும் அந்த கிரீன் கலர் மெட்டீரியலும் கீழே உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆரஞ்சு கலருடைய பாட்டம், அந்த ஹோலுடைய பாட்டத்துல இந்த போல்ட் அமரும். இங்க காட்டப்பட்டுள்ளது போல இந்த பீம்ல ஆக்ட் ஆகக்கூடிய அந்த பி என்ற ஃபோர்ஸஸ் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. ஸோ ஒரு பாதி கீழ் நோக்கி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, மறுபாதி மேல் நோக்கி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதனால தான் இது ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இரண்டும் மீட் ஆகிற பகுதி அப்படின்றது இந்த கிரீன் கலர் மற்றும் ஆரஞ்சு கலருக்கு இடைப்பட்ட ஒரு மெல்லிய பகுதி. இந்த பகுதியை தான் நம்ம ஷியர் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா ஷியர் ஃபோர்ஸ் இங்கே தான் ஆக்ட் ஆகுது. உதாரணமாக ஒரு கத்திரிக்கோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பிளேடு இருக்கு. மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு பிளேடு ஆக்ட் ஆகும், கீழே இருந்து மேல் நோக்கி ஒரு பிளேடு ஆக்ட் ஆகும். இந்த 2 பிளேடுக்கு நடுப்புற மாட்டக்கூடிய காகிதம் என்ன ஆகும்? கட் ஆகும்.
அப்போ இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த டோட்டல் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகுது அப்படின்றதுனால தான் இதை ஷியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கேயும் அப்படிதான், இந்த போல்ட்டில் இந்த மெல்லிய அந்த ஒரு லேயர், அந்த ஒரு படலம் தான் ஷியர் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மொத்த ஃபோர்ஸும் எந்த இடத்துல ஆக்ட் ஆகுதோ அந்த இடத்த ஷியர் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஷியர் பிளேனில் த்ரெட் வர்றதுனால இந்த போல்ட்டுக்கு என் போல்ட்னு பேர். அதாவது த்ரெட் இன்க்ளூடட் இன் த ஷியர் பிளேன். அதனால இதை என் போல்ட் அப்படின்னு சொல்லிடுறோம். த்ரெட் ஷியர் பிளேன்ல வந்ததுன்னா அந்த போல்ட் என் போல்ட். நம்ம ஏற்கனவே சொன்னது போல இந்த போல்ட் முழுமையா த்ரெட் இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த ஷியர் பிளேன் த்ரெட்டட் போர்ஷன்ல தான் வரும். அதனால இந்த போல்ட்டை என் போல்ட்னு சொல்லிடலாம். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி ஷியர் பிளேன் நம்ம சொன்னோம். அந்த ஷியர் பிளேன்ல இந்த லோடு ஆக்ட் ஆகும்போது ஒருவேளை இந்த போல்ட் தாங்கல அப்படின்னா, வீக்கா இருந்ததுன்னா எங்க உடையும்னா அந்த ஷியர் பிளேனை தான் உடையும். அப்ப அந்த ஷியர் பிளேன் உடையாம இருக்குன்னா அந்த டயாமீட்டர் ஆஃப் த போல்ட் அதுதான் கணக்கு. டயாமீட்டர் அதிகமாச்சுன்னா அந்த போல்ட்டுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாகும். அப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாகும் போது அதிகமான எடையை அது தாங்கும், டிரான்ஸ்ஃபரும் பண்ணும். அப்போ கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாக போல்ட்டினுடைய ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம மனசில் வச்சுக்கிடணும். இப்போ இந்த போல்ட்டை நம்ம இது போல எத்தனை இடத்துல கட் பண்ணலாம் பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு கத்திரிக்கோலை எடுத்துக்கிட்டு ஒரு பேப்பரை மெல்லிய துண்டுகளாக கட் பண்ணிட்டே போகலாம் இல்லையா? அப்போ ஒரு தடவை கட் பண்ணும் போதும் நாம ஒரே மாதிரியான ஃபோர்ஸை தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த ரெண்டு பிளேடுக்குமே நீங்க ஈக்குவலன்ட் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த பேப்பர் கட் ஆகுது. அப்போ ஒரு பேப்பரை எத்தனை முறை கட் பண்ண முடியுமோ ஒவ்வொரு கட்டுமே ஒரு ஷியர் பிளேன் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த போல்ட்டையும் எத்தனை இடங்கள்ல கிராஸ் செக்ஷனல் ஏரியா உடைபடுமோ அந்த இடங்கள் எல்லாமே ஷியர் பிளேன் அப்படின்னு சொல்லிடலாம். டீடைலர் ஆகிய நாம போல்ட் எப்படி சூஸ் பண்ணோம்னா வரக்கூடிய லோட தாங்கக்கூடிய அளவுல தான் சூஸ் பண்ணுவோம், உடையற மாதிரி சூஸ் பண்ண மாட்டோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா டபுள் ஷியர் பிளேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா கீழ் நோக்கி பீம் உடைய வெப் ஆரஞ்சு கலர்ல இறங்க பார்க்குது, அதை மேல் நோக்கி கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய கனெக்ஷன் மெட்டீரியல் தாங்கி பிடிக்குது. இந்த இடத்துல 3 பேரிங் நடக்குது. மேல் நோக்கி இழுக்கக்கூடிய கனெக்ஷன் மெட்டீரியல் போல்ட்டுடைய பாட்டத்துல பேர் ஆகுது. அதே சமயம் கீழ் நோக்கி இழுக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் போல்ட்டுடைய டாப் பகுதியில் பேர் ஆகுது. இங்க 2 ஷியர் பிளேன் உருவாகுது. லோடானது P அப்படின்னா P/2 தாங்கி பிடிக்கிற கனெக்ஷன் மெட்டீரியல் எடுத்துக்கும். இதனால ஒரு போல்ட்ல நம்ம எத்தனை ஷியர் பிளேன் வேண்டுமானாலும் உருவாக்கலாம். இங்க 2 ஷியர் பிளேன் இருக்கிறதுனால இது டபுள் ஷியர் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 2 ஷியர் பிளேன்லயுமே த்ரெட் அமையறதுனால இந்த போல்ட்டுக்கு பேரும் என் போல்ட்னு சொல்லிடலாம். அடுத்து நாம பார்க்க இருக்கிறது எக்ஸ் போல்ட். இங்க காட்டப்பட்டு உள்ளது போல எக்ஸ் போல்ட்ல ஹெட்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஷாங்க் பகுதி சிறிது தூரம் த்ரெட் இல்லாமலும் மீதி இருக்கக்கூடிய பகுதி த்ரெட்டோடும் இருக்கிறது. அதாவது பின்பகுதி த்ரெட்டோட இருக்குது. இது போல ஒரு போல்ட் இருந்ததுன்னா இந்த போல்ட்டை எக்ஸ் போல்ட் அப்படின்னு நம்ம கணிச்சிடலாம். ஆனா இந்த போல்ட்டை நம்ம எப்படி உபயோகப்படுத்த போறோம்? த்ரெட் ஷியர் பிளேன்ல வந்துச்சுன்னா எக்ஸ் போல்ட்டா இருந்தாலுமே அது என் போல்ட்டா மாறிடும். த்ரெட் இல்லாத அந்த ஷாங்க் பகுதியில் ஷியர் பிளேன் உருவாச்சுன்னா இந்த போல்ட் எக்ஸ் போல்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த படத்துல பச்சை நிறத்துல பீம் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். அது கீழ் நோக்கி இறங்க போகுது. அதை தடுத்து அதனுடைய எலிவேஷன்லயே நிறுத்த வேண்டியதுதான் இந்த ஆரஞ்சு நிற கனெக்ஷன் மெட்டீரியலுடைய வேலை. அப்ப P அப்படின்ற லோடோட பச்சை நிற பீம் கீழே இறங்கும் போது அதற்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுத்து இந்த ஆரஞ்சு நிற கனெக்ஷன் மெட்டீரியல் மேல் நோக்கி ஆக்ட் ஆகணும். இந்த போல்ட்டுடைய ஷாங்க் பகுதி த்ரெட் இல்லாத பகுதியில தான் ஷியர் பிளேன் உருவாகுது. இந்த போல்ட்டை நாம எக்ஸ் போல்ட் அப்படின்னு சொல்றோம். ஷியர் பிளேன் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த த்ரெட். அதனால இதை எக்ஸ் போல்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த எக்ஸ் போல்ட்டுக்கும் என் போல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா போல்ட் எல்லாமே அதனுடைய டயாமீட்டரை வச்சு தான் நம்ம கால் பண்றோம். 3/4 inch போல்ட் அப்படின்னா அதனுடைய த்ரெட் போடுறதுக்கு முன்னாடி இருந்த டயாமீட்டர் தான் 3/4 inch. த்ரெட்னு ஒன்று ஃபார்மேஷன் எப்படி வருதுன்னா, ஒன்று மெஷினிங் ஆப்ரேஷன் மூலயமா மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி த்ரெட் ஃபார்மேஷன் பண்றோம். இன்னொரு மெத்தடு ஃபோர்ஜிங் மூலயமா அழுத்தம் கொடுத்து த்ரெட் ஃபார்மேஷன் பண்றோம். ஆக 2 முறையில பண்ணும்போதும் இதனுடைய டயாமீட்டருடைய அளவு குறைய தான் செய்யும். ஏன்னா த்ரெட்டோட ஷேப் முக்கோணமா இருக்கும். அந்த முக்கோணத்துடைய வெளிப்பகுதி மேக்சிமம் டயாமீட்டரான போல்ட்டுடைய டயாமீட்டர்ல இருக்கும். அதே சமயம் அந்த முக்கோணத்தினுடைய உள்பகுதியானது மினிமம் டயாமீட்டரா சுருங்கி இருக்கும். அப்ப 2 வித டயாமீட்டர் இருக்கு. இப்ப என் போல்ட் என்றது த்ரெட்டோடைய போர்ஷன்ல ஷியர் பிளேன் ஃபார்ம் ஆகிறதுனால அங்க இருக்கக்கூடிய கிராஸ் செக்ஷனல் ஏரியா கம்மியா இருக்கும். அதே சமயம் எக்ஸ் போல்ட்டா இருந்ததுன்னா
அந்த ஷேங்க்ல ஷியர் பிளேன் ஃபார்ம் ஆகும்போது அதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா அதிகமாக இருக்கும். ஏன்னா டயாமீட்டர் அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் டயாமீட்டர்ல ஷியர் பிளேன் ஃபார்ம் ஆகிறதுனால மேக்ஸிமம் ஏரியா கிடைக்கும். அதே த்ரெட் வர இடத்துல ஷியர் பிளேன் ஃபார்ம் ஆச்சுன்னா மினிமம் டயாமீட்டர் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போ டயாமீட்டர் குறையிறதுனால ஏரியா குறையும், ஏரியா குறையிறதுனால ஸ்ட்ரென்த் குறையும். டயாமீட்டர் இங்கே அதிகமாக வரதுனால எக்ஸ் போல்ட்டில் ஏரியா அதிகமாகுது, ஏரியா அதிகமாகும் போது அதனுடைய ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகுது. அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எக்ஸ் போல்ட் ஸ்ட்ராங்கர் தென் என் போல்ட். ஒரே அளவு கொண்ட எக்ஸ் போல்ட் என் போல்ட்டில் எது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னா எக்ஸ் போல்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், என் போல்ட் அதை விட ஸ்ட்ரென்த் கம்மியாக தான் இருக்கும். இந்த எக்ஸ் போல்ட்டில் நாம் சிங்கிள் ஷியர் பிளேனும் பண்ணலாம், அல்லது இங்கே காமிச்சுள்ளது போல் டபுள் ஷியர் பிளேனும் பண்ண முடியும். இந்த இடத்துல ஷியர் பிளேன் பார்த்தீங்கன்னா ஷேங்க் பகுதியில் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கணும், த்ரெட்டட் போர்ஷன் பகுதியில் அமையக்கூடாது. அப்போ தான் இந்த போல்ட்டை எக்ஸ் போல்ட்டுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் காமிச்சிருக்கிறது போல் P என்ற லோடு கீழ் நோக்கி இழுக்குது, அதற்கு இணையான ஃபோர்ஸ் மேல் நோக்கி ஆப்போசிட் டைரக்ஷனில் ரியாக்ட் பண்ணி ஆகணும். கிரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் மெட்டீரியல் மேல் நோக்கி அதை இழுக்குது. இந்த இடத்துல ரெண்டு ஷியர் பிளேன் ஃபார்ம் ஆகுது. ரெண்டு ஷியர் பிளேனுமே ஷேங்க் போர்ஷனில் இருக்கிறதுனால ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட இருக்கும். அதே சமயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம், இங்கே காமிச்சிருக்கிறது மாதிரி நாம் மிக்சடாக எண்ணையும் எக்ஸையும் பண்ணக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போல்ட்டில் டபுள் ஷியர் பிளேன் கனெக்ஷன் கொடுக்கிறோம். அந்த டபுள் ஷியர் பிளேன் கனெக்ஷன் ஆனது ஒரு ஷியர் பிளேன் ஷேங்க் போர்ஷன்ல மேக்ஸிமம் டயாமீட்டர் இருக்கிற இடத்துல வருது. அதே சமயம் இன்னொரு ஷியர் பிளேன் த்ரெட்டட் போர்ஷன்ல காமிச்சிருக்கும். இது போல வரும்போது என்ன ஆகும்னா P/2 அப்படின்ற லோடு கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் ஆகாது. மேக்ஸிமம் டயாமீட்டர் உள்ள பகுதியில் அதிகமான லோடும் மினிமம் டயாமீட்டர் உள்ள பகுதியில் கம்மியான லோடும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அந்த மினிமம் உள்ள ஏரியா பிரேக் ஆகும், உடைஞ்சு போயிடும், இந்த கனெக்ஷன் உடைந்து போகும். ஏன்னா அந்த ஆரஞ்சு கலருடைய லெஃப்ட் சைட்லையும் ரைட் சைட்லையும் ஒரே விதமான ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். அப்போ ஒரே விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த ரைட் சைடில் த்ரெட் வர்றதுனால இந்த பகுதி உடையக்கூடும். இது போல மிக்சடு கனெக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. நம்ம போல்ட்டுடைய லென்த்தை சூஸ் பண்ணும்போது கனெக்ஷன் மெட்டலுடைய திக்னஸையும் ஷியர் பிளேன் எங்கே வருன்றதையும் கவனிச்சுட்டு அதற்கேற்ற மாதிரி ஷேங்க் லென்த் இருக்கிற போல்ட்டை தான் டிராயிங்கில் டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கும். என் போல்ட்டை சொல்லும்போது என்னன்னு சொல்லிட்டா போதும். ஆனால் எக்ஸ் போல்ட்டை சொல்லும்போது எப்பயுமே பிளைன் ஷேங்க் போர்ஷனுடைய லென்த்தை சொல்ல வேண்டியிருக்கும். அது மட்டும் அல்லாமல் இந்த போல்ட்டுடைய ஹெட்டு எந்த பக்கத்தில் இருந்து போடணும்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா கனெக்ஷன் மெட்டலுடைய திக்னஸ் மாறும்போது இந்த ஷியர் பிளேனுடைய லொக்கேஷன் மாறும். அதனால கனெக்ஷன் நம்ம காமிக்கும் போது டிராயிங்கில் போல்ட்டுடைய ஹெட்டு ரைட் சைடில் வரணுமா இல்லை லெஃப்ட் சைடில் வரணுமான்றதை டிஃபைன் பண்ண வேண்டியிருக்கும். இதனால தான் பொதுவாக டிசைன் இன்ஜினியர்ஸ் எக்ஸ் போல்ட்டை லைக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எரெக்ஷன் இடத்துலையோ இல்லை ஃபேப்ரிகேஷன் ஷாப்லையோ இந்த போல்ட்டை போடுறவங்க கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாங்கன்னா தவறுதலாக இந்த போல்ட்டை மாற்றி போட்டுடலாம். போல்ட்டுடைய லென்த்தும் தப்பாக போக சான்சஸ் இருக்குது, த்ரெட்டட் போர்ஷனுடைய லென்த்தும் தப்பாக போக சான்சஸ் இருக்குது. கவனமாக இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த கனெக்ஷன்ஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஃபேப்ரிகேட்டர், டிசைன் இன்ஜினியர்ஸ், ஈவன் டீடைலர்ஸ் எக்ஸ் டைப் போல்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு என் டைப் போல்ட் எடுத்துப்பாங்க. கூடுதலாக ஒரு போல்ட்டோ ரெண்டு போல்ட்டோ ஆட் பண்ணுறது மூலயமா தேவையான அளவு ஸ்ட்ரென்த்தை உருவாக்க முடியும் இந்த கனெக்ஷன்ஸுக்கு. சரி, இதனுடைய ஸ்ட்ரென்த்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா AISC ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலில் அட்டவணைப்படுத்தி உள்ளார்கள். இந்த அட்டவணை எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ கரண்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் 15th எடிஷன், அந்த 15th எடிஷனில் சாப்டர் 7ல் டேபிள் 7.1 ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் த போல்ட்டும் அதனுடைய ஷியர் வேல்யூவும் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. இது கிப்ஸில் தான் பார்க்க போகிறோம், கிலோ பவுண்ட்ஸில் தான் பார்க்க போகிறோம். டெசிக்னேஷனில் குரூப் A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் A அப்படின்றது ASTM A3125ல் கிரேட் A325 மற்றும் F1852 போல்ட் ஆகும். அதே சமயம் குரூப் B அப்படின்னு சொல்லியிருக்கிறது ASTM A3125ல் கிரேடு A490 மற்றும் F2280 போல்ட்டை சேரும். ASTM A3125 நான் என்ன, அதில் கிரேட் A325, F1852, A490, F2280 இதை பற்றி இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காணொலியில் விரிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த காணொலியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எளிதில் புரியும். உதாரணமாக டிஃபால்ட் போல்ட்டான 3/4 இன்ச் டயாமீட்டர் போல்ட்டை எடுத்துப்போம். இந்த போல்ட்டை பற்றி இந்த டேபிள் என்ன சொல்லுது, எப்படி நம்ம இந்த டேபிளை படிக்கணும்னு பார்க்கலாம்.
இங்கே த்ரெட் கண்டிஷன் கீழே காமிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த என்னா த்ரெட் இன்க்ளூசிவ் ஆஃப் ஷியர் பிளேன் அப்படின்றது தான் இந்த என்னன்றதுக்கான மீனிங். அதற்கடுத்து இந்த போல்ட்டுடைய ஸ்ட்ரென்த்தை சொல்லியிருக்காங்க. ஏஎஸ்டி அலோவபிள் ஸ்ட்ரெஸ் டிசைன் பிரகாரம் 27 கிப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயம் எல்ஆர்எஃப்டி பிரகாரம் 40.5 கிப்ஸாகவும் இந்த போல்ட்டுடைய ஸ்ட்ரென்த்தை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்றது இது கிடையாது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய எஸ் என்றால் சிங்கிள் ஷியர்னு அர்த்தம், டினா டபுள் ஷியர்னு அர்த்தம். அதன் பிரகாரம் சிங்கிள் ஷியராக இருக்கும் பட்சத்தில் அலோவபிள் ஸ்ட்ரெஸ் டிசைன் பிரகாரம் இந்த போல்ட்டுடைய ஷியர் ஸ்ட்ரென்த் 11.9 கிப்ஸ், அதாவது 11.9 கிப்ஸ் வரைக்கும் தான் இந்த 3/4 இன்ச் டயாமீட்டர் போல்ட்டு என் டைப் தாங்கும். அதே சமயம் எல்ஆர்எஃப்டி பிரகாரம் 17.9 கிப்ஸை தாங்கும். அப்போ லோட் ரெசிஸ்டன்ட் ஃபேக்டர் டிசைன் மூலமா போகும்போது போல்ட்டுடைய ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏஎஸ்டி பிரகாரம் வரும்போது கம்மியாக தான் கொடுத்துருக்காங்கன்றதை புரிஞ்சிக்க முடியுது. அடுத்து இதே என் டைப் போல்ட்டு டபுள் ஷியர் பிளேனாக இருந்ததுன்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்து அப்படியே டபுள் ஆகிடுறத பார்க்கலாம். ஏஎஸ்டி பிரகாரம் சிங்கிள் ஷியராக இருக்கும்போது 11.9 அப்படின்னா அதனுடைய 2 டைம்ஸ் 23.9 அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. எல்ஆர்எஃப்டி பிரகாரமும் டபுள் ஆகுது. இப்போ ஒரே போல்ட்டு சிங்கிள் ஷியர் பிளேனாக இருக்கும்போது ஒரு லோடு எடுக்குது அப்படின்னா அதையே டபுள் ஷியர் பிளேனாக மாற்றினா அதே போல்ட்டு அதை விட 2 மடங்கு லோடை எடுக்கும். அப்போ எத்தனை ஷியர் பிளேன் நம்ம ஒரு போல்ட்டில் உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு அது லோடை தாங்கும். அதை இங்கே புரிஞ்சுக்கிறோம். அதே சமயம் எக்ஸ் டைப் போல்ட்டாக இருந்ததுன்னா சிங்கிள் ஷியராக இருக்கும்போது 15 கிப்ஸை தாங்குது ஏஎஸ்டி பிரகாரம். இங்கே கவனிச்சிங்கன்னா என் டைப் போல்ட்டாக இருக்கும்போது அதே போல்ட்டு த்ரெட்டில் ஷியர் பிளேன் வர்றதுனால 11.9 கிப்ஸை தான் தாங்கும். அதே சமயம் த்ரெட் இல்லாத ஷாங்க் போர்ஷனில் ஷியர் பிளேன் வந்துச்சுன்னா 15 கிப்ஸை தாங்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். எக்ஸ் போல்ட் அதிகமான லோடை தாங்கும், அந்த இடத்துல த்ரெட்டு இருக்காது, அதனால ஒரிஜினல் டயாமீட்டராக இருக்கும். என் டைப்பாக இருந்ததுன்னா த்ரெட் ஃபார்மேஷன் பண்ணுறதுனால டயாமீட்டர் கம்மியாகும், அதனுடைய லோடு எடுக்கிற கெப்பாசிட்டியும் கம்மி ஆகிடுது. ஸோ எல்ஆர்எஃப்டி பிரகாரம் 22.5 கிப்ஸாக இருக்குது. அதே சமயம் டபுள் ஷியராக இருந்ததுன்னா இந்த வேல்யூ அப்படியே டபுள் ஆகிறத பார்க்கலாம். இப்போ குரூப் பியில் இருக்கக்கூடிய A3125 கிரேட் A490 மற்றும் F2280 இந்த ரெண்டுமே அலாய் ஸ்டீல் போல்ட்டு. இதனுடைய ஈல்டு ஸ்ட்ரென்த் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரென்த் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதிகம் சொல்லிட்டு. கார்பன் போல்ட்டை விட இது அதிகம் நம்மளுக்கு தெரியும். அதனால இதனுடைய ஷியர் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. என் போல்ட் சிங்கிள் ஷியராக இருக்கும்போது ஏஎஸ்டி பிரகாரம் 15ம் எல்ஆர்எஃப்டி பிரகாரம் 22.5ம் இருக்குது. அதே சமயம் டபுள் ஷியராக இருக்கும்போது 30.1 மற்றும் 45.1 இருக்குது. இதே எக்ஸ் போல்ட்டாக இருந்ததுன்னா சிங்கிள் ஷியர்னா 18.6 மற்றும் 27.8. இதே டபுள் ஷியராக இருக்கும்போது 37.1 மற்றும் 55.7. இந்த டேபிளில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான். இதில் நம்ம இந்த இடத்துல குரூப் சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குரூப் சி அப்படின்றது என்னன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த போல்ட் இருந்தாலும் 15th எடிஷனில் தான் இதை ஸ்ட்ரக்சரல் போல்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் கனெக்ஷன்ஸுக்கு இந்த போல்ட்டை உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே இந்த போல்ட்டை நம்ம உபயோகப்படுத்துறது கிடையாது. என்ன காரணம்னா என்விரான்மெண்டல் கன்ஸ்ட்ரைன்ட், அதாவது ஈரமாக இருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே இதை உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கன்சீல்டாக இருக்கக்கூடிய இடத்துல தான் உபயோகப்படுத்தலாம். அதாவது இந்த போல்ட்டு வெளியவே தெரியக்கூடாது, செவுத்துக்குள்ளேயோ இல்லை காங்கிரீட்டுக்குள்ளேயோ மறைஞ்சிருந்ததுன்னா மட்டும்தான் இந்த போல்ட்டை உபயோகப்படுத்தலாம். அதுவுமே ஈரம் படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த போல்ட்டை பொதுவாக உபயோகப்படுத்துறது கிடையாது. மேலும் அமெரிக்காவில் இந்த போல்ட்டுடைய டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 inch 1/1/8 மற்றும் 1/4 இந்த 3 சைஸில் மட்டும்தான் கிடைக்குது. நாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய 3/4 இன்ச்சோ அல்லது 7/8 இன்ச்சிலோ கிடைக்காததுனால இந்த போல்ட்டை நம்ம உபயோகப்படுத்துறது கிடையாது. அதனால இந்த போல்ட்டை நம்ம விரிவாக பார்க்க போகிறதும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடிய போல்ட் எஸ்சி டைப் போல்ட். இந்த எஸ்சி போல்ட் அப்படின்னா என்னன்னா இது ரிஜிட் கனெக்ஷன் அல்லது ஃப்ரிக்ஷன் கனெக்ஷன் சொல்லக்கூடிய இடத்துல இந்த போல்ட்டை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ரிஜிட் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரே டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாமல் மல்டிபிள் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது தான் அதை கிளாம்ப் மாதிரி பிடிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த கிளாம்ப் மாதிரி பிடிக்கிறதுனால தான் இதை ரிஜிட் கனெக்ஷன் அல்லது ஃப்ரிக்ஷன் கனெக்ஷன் நம்ம சொல்கிறோம். பொதுவாக லோடானது
புவியீர்ப்பு விசையோட ஒய் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடை நம்ம ஷியர் லோடுன்னு சொல்கிறோம். ஒய் ஆக்சிஸை தவிர மீதி ஆக்சிஸில் லோடு ஆக்ட் ஆச்சுன்னா அதை நாம் மொமெண்ட் லோட் அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அது போன்ற இடங்களில் தான் இந்த ஸ்லிப் கிரிட்டிக்கல் கனெக்ஷன் தேவைப்படுது. இந்த ஸ்லிப் கிரிட்டிக்கல் கனெக்ஷன் அப்படின்றது என்னன்னா ஸ்லிப் ஆகக்கூடாது, அது கிரிட்டிக்கல். அப்போ கிளாம்ப் மாதிரி பிடிக்க வேண்டியிருக்கும். கிளாம்ப் மாதிரி பிடிக்கிறதுனால இதை ஸ்லிப் கிரிட்டிக்கல் கனெக்ஷன் நம்ம சொல்ல போகிறோம். இதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம்னா போல்ட்டை நம்ம எந்த அளவுக்கு டைட் பண்ண போகிறோமோ அது மூலமா தான் இந்த ஸ்ட்ரென்த் இதுக்கு கிடைக்க போகுது. இதற்கு முன்னாடி பார்த்த எக்ஸ் டைப் அண்ட் என் டைப்ல போல்ட்டை ரொம்ப டைட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா லோடு போல்ட்டுடைய ஷாங்க் பகுதியில் பேரிங்களோட தான் உட்கார போகுது. மேல இருந்து கீழே உட்கார போகுது, அவ்வளவுதான். உட்காரும் போது அது தாங்கிடும். ஆனா போல்ட்டுடைய லாஞ்சிடியூடல் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆக போகுது. அதனுடைய நீல வாக்குல ஆக்ட் ஆகிறதுனால இதை கண்டிப்பா ஃபுல் டைட் பண்ணா மட்டும்தான் இந்த போல்ட் அங்கே நிற்கும். அதர்வைஸ் த்ரெட் மெதுவாக கழண்டு வெளியே வந்துடும், வைப்ரேஷன்ஸ் வரும். வைப்ரேஷன் வர இடத்துல தான் மொமெண்ட் வரும், நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த போல்ட்டு கழண்டுடும். ஸோ போல்ட்டை கடலாமல் கிளாம்ப் மாதிரி இறுக்கி பிடிச்சா மட்டும்தான் இந்த கனெக்ஷன் நிற்கும். இங்கே காமிச்சிருக்க மாதிரி ஃபோர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே கிரீன் கலரில் இருக்கிறது பீமுடைய ஃப்ளாஞ்ச் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த ஃப்ளாஞ்ச் ஆனது ஒரு டைரக்ஷன் நோக்கி ரொட்டேட் ஆக பார்க்குது. இந்த ரொட்டேட் ஆகிறத தடுக்கணும்னா அதுக்கு ஈக்குவலான அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்து இந்த ஆரஞ்சு கலர் கிரியேட் பண்ணி ஆகணும். அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இது வருது. இப்போ இந்த போல்ட் என்ன ஆகுதுன்னா இரண்டு பக்கமும் இந்த போல்ட்டை வந்து வெளியே இழுக்கிறதுனால அங்கே ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். இது எந்த அளவுக்கு நம்ம டைட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அப்போ இந்த டைட்டனிங் மெத்தடில் தான் இந்த கனெக்ஷன் இருக்குது. எவ்வளோ டைட் பண்ணணும் அப்படின்றத வந்து கணக்கீடு பண்ணி அந்த அளவுக்கு இதில் டார்க்கு கொடுத்துட்டோம்னா அந்த கனெக்ஷனுக்கு பேர் வந்து ஸ்லிப் கிரிட்டிக்கல் கனெக்ஷன் பேர். இந்த படத்தில் காமிச்சிருக்கிறது மாதிரி இந்த போல்ட்டை டைட் பண்ணுறோம். டைட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இந்த மெட்டீரியல்ல இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாமே வெளிநோக்கி பாயும்போது இந்த டைட்டனிங் மூலயமா இந்த ஹெட்லையும் இந்த நட்டுலையும் உருவாகக்கூடிய அந்த டார்க் இந்த போல்ட்டை கிளாம்ப் மாதிரி இழுத்து பிடிக்க பார்க்குது. அப்போ இங்கே எந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்கும்னா போல்ட்டுடைய ஹெட்டுக்கு கீழ்ப்பகுதியிலையும் நட்டுக்கு கீழ்ப்பகுதியிலும் தான் இந்த ரியாக்ஷன் நடக்க போகுது. இந்த ப்ரெஷர் அங்கே தான் ஃபார்ம் ஆகும். இந்த கிளாம்பிங் ப்ரெஷர் தான் நாம் ஸ்லிப் கிரிட்டிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த போல்ட்டுடைய ஹெட்டும் நட்டுடைய அந்த இன்சைடும் வந்து எந்த சர்ஃபேஸில் போய் அட்டாச் ஆகுதோ அந்த சர்ஃபேஸை நம்ம ஃபேயிங் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல டென்ஷன் கம் ஃப்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும். அதனால தான் இது வந்து ஃப்ரிக்ஷன் கனெக்ஷன் நம்ம சொல்கிறோம். இந்த கனெக்ஷனுக்கு ரிஜிட் கனெக்ஷன், ஃப்ரிக்ஷன் கனெக்ஷன், மொமெண்ட் கனெக்ஷன் அப்படின்னு அழைக்க முடியும். நண்பர்களே, இப்போ எக்ஸ் டைப்னா என்ன, என் டைப்னா என்ன, எஸ்சி டைப்னா என்ன தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம டீட்டெயிலராக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்களை நம்ம ஒவ்வொரு காணொலியிலும் பார்த்துட்டு வரோம். அதுபோல் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என் போல்ட் அப்படின்னா த்ரெட் இன்க்ளூடட் இன் த ஷியர் பிளேன் ஆஃப் போல்ட், அது என் போல்ட்ன்றோம். எக்ஸ் போல்ட் அப்படின்றது த்ரெட் எக்ஸ்க்ளூடட் இன் த ஷியர் பிளேன் ஆஃப் த போல்ட். அதே மாதிரி ஒரே போல்ட்டில் நம்ம மல்டிபிள் ஷியர் பிளேனை உருவாக்க முடியும். அதன் மூலயமா அதிகமான லோடை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். போல்ட்டுடைய ஷியர் ஸ்ட்ரென்த் அப்படின்றது அதனுடைய ஷியர் பிளேனை பொறுத்து தான் இருக்குது. எத்தனை ஷியர் பிளேன் உருவாக்குறோமோ அத்தனை ஷியர் ஸ்ட்ரென்த்தை கொண்டாட முடியும். எஸ்சி அப்படின்றது ஸ்லிப் கிரிட்டிக்கல், அதை தான் மென்ஷன் பண்ணுறோம். தனியாக இதுக்கு போல்ட் எதாவது இருக்கானா கிடையாது. என் போல்ட்டு எக்ஸ் போல்ட்டு ரெண்டுத்துக்கும் நம்ம தனித்தனியாக பார்த்தோம். இதுக்கு அது போல் கிடையாது. என் போல்ட்டையும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ் போல்ட்டையும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதனுடைய கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த ஷாங்க் போர்ஷனை பற்றி கவலை கிடையாது. இந்த போல்ட்டுடைய டயாமீட்டரில் ஹெட்டும் நட்டும் இருக்கிற இடத்துல வரக்கூடிய ப்ரெஷரை வச்சு தான் இதை கணக்கு பண்ணுறோம். ரெண்டாவது இது ஸ்லிப் ஆகக்கூடாது அப்படின்றதுனால இதை டைட்டனிங் மெத்தட் மூலயமா தான் இந்த கனெக்ஷனை உருவாக்குறோம். தவிர போல்ட்டுடைய டயாமீட்டர் இருக்கிற த்ரெட்டை பொறுத்து இது உருவாகிறது கிடையாது. மேலும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம், ஹெவி எக்ஸகனல் போல்ட் எல்லாமே 1/2 இன்ச் டயாமீட்டர்லேருந்து 1.5 இன்ச் டயாமீட்டர் வரைக்கும் தான் கிடைக்கும். ஏற்கனவே போல்ட்ன்ற தலைப்பில் நம்ம பார்த்துருக்கோம். மோஸ்ட் ப்ரிஃபர்ட் போல்ட் அப்படின்றது என்னன்னா என் டைப் போல்ட் தான். ஏன்னா எக்ஸ் டைப் போல்ட்டை யூஸ் பண்ணும்போது ஷாங்க் போர்ஷனை கணக்கு பண்ணி கொடுக்கணும். ஸோ டீட்டெயிலருக்கும் வேலை அதிகம், ஃபேப்ரிகேஷன் ஷாப்புக்கும் கவனமாக அதை வந்து உபயோகப்படுத்தணும். அந்த ஷாங்க் போர்ஷன் வலது பக்கம் வரணுமா இடது பக்கம் வரணுமான்றதையும் முறையாக உபயோகப்படுத்தலை அப்படின்னா கனெக்ஷன் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது, பில்டிங்கே கொலாப்ஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால் டிசைன் இன்ஜினியரும் ஃபேப்ரிகேட்டர், டீட்டெயிலர், எரெக்டார் எல்லாருமே லைக் பண்ணுறது என் டைப் போல்ட் மட்டும்தான். எஸ்சி டைப் போல்ட்டை வாங்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஆர்டர் கொடுக்கும்போது போல்ட்டுடைய ஹெட்டுக்கு பின்னாடியும் நட்டுடைய ஃபேஸும் இருக்கு இல்லைங்களா, அது ரஃப்பாக இருக்கட்டும் அப்படின்வாங்க. ஏன்னா ரஃப்பாக இருக்கும் பட்சத்தில் அதை வச்சு டைட் பண்ணும்போது மோர் கிரிப் கிடைக்கும், மோர் கிளாம்பிங் ஃபோர்ஸஸ் கிடைக்கும், ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸ் போல்ட் சில ப்ராஜெக்டில் யூஸ் பண்ண வேண்டி வரலாம்.
அப்படி உபயோகப்படுத்தும் போது நம்ம கவனமாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதனுடைய த்ரெட்டட் போர்ஷனுடைய லென்த்து ஷாங்க் போர்ஷனுடைய லென்த்தை கரெக்டாக கவனமாக கணக்கெடுக்கணும், அதை மென்ஷன் பண்ணணும். அதே சமயத்தில் போல்ட்டுடைய ஹெட்டு வலது பக்கம் வரணுமா இல்லை இடது பக்கம் வரணுமா அப்படின்றத கரெக்டாக கவனமாக நம்ம டிராயிங்கில் மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். ஒரே முறையை தான் யூஸ் பண்ணும். எல்லா கனெக்ஷன்ஸுமே இடது பக்கம் ஹெட்டுனா இடது பக்கம் தான் ஹெட்டை யூஸ் பண்ணுற மாதிரி த்ரெட்டட் போர்ஷனையும் ஷாங்க் போர்ஷனையும் அதுக்கேற்ற மாதிரி கவனமாக கணக்கெடுத்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டி இருக்கும். ரிஜிட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரிக்ஷன் கனெக்ஷன் ஆர் மொமெண்ட் கனெக்ஷன் தான் நம்ம ரிஜிட் கனெக்ஷன்றோம். இந்த ரிஜிட் கனெக்ஷன் வந்து டைட்டனிங் மெத்தட் மூலயமா தான் டிஃபைன் பண்ணுறோம். அதனால பலவிதமான டைட்டனிங் மெத்தட் இருக்குது. அதை நாம் அடுத்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.